ஏதோ மாயம் செய்கிறாய், ஏதோ மாயம் செய்கிறாய், ஏதோ மாயம் செய்கிறாய், ஏதோ மாயம் செய்கிறாய். கார்ல வந்த பொண்ணுடா. அப்போ அந்த பொண்ணுக்கு தான் என்கேஜ்மெண்டா இல்லை ரிசப்ஷன் நடக்குதா? ரிசப்ஷன் மாதிரி தெரியல, என்கேஜ்மெண்டா தான் இருக்கும். அதுக்கு தான் ஃபாஸ்டா போங்கன்னு சொன்னாங்களா? ஆனா கார் ஸ்டாப் பண்ணதோ ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லல. இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்திருக்குமே, சரி உள்ள வந்து சாப்பிட்டுட்டு போங்கன்னு ஒரு வாரத்தை அந்த பொண்ணு சொல்லிச்சாடா? நீ என்னடா நம்மட பேசிட்டு இருக்க அமைதியா இருக்க? ஒன்னும் இல்லடா, அசோக் எங்க இருக்கான்னு பாத்துட்டு இருக்கேன். டே, டாக்டர் காணன்னு பாக்குறியா இல்ல அவங்க தங்கச்சி யாருன்னு தெரியாம முழிக்கிறியா? இல்லடா, அசோக் தான் தேடிட்டு இருக்கா. ஓ அப்படிங்களாங்க, நம்பிட்டேன். சரி வாடா, போயிட்டு ஒரு விஷ் பண்ணிட்டு வரலாம். விஷ் பண்ண போறியா? போடா, நான் வரல. நான் சாப்பாடு எங்க இருக்குன்னு போய் பார்த்து சாப்பிட போறேன். என்ன பசி எடுக்குதுடா? உன்கிட்ட ரொம்ப நேரமா சொல்லிட்டு இருக்க, நீ காதலே வாங்க மாட்ற. போயிட்டு பாத்துட்டு வந்து சாப்பிடலாம்டா. போடா, அதுக்குலாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. எனக்கு இப்போதைக்கு சாப்பாடு மேலதான் இன்ட்ரெஸ்ட். நான் அதனால போயிட்டு சாப்பிட்டுட்டு வரேன். அப்புறம் ஏதா இருந்தாலும் வந்து பாத்துக்கிறேன். சாப்பிட்டு வந்தா கூட விஷ் பண்ணிக்கலாம். பொண்ணு மாப்பிள்ள அங்க தானே இருக்க போறாங்க. நீ இருக்கிய? பின்ன என்னடா, நீயும் சாப்பாடு வாங்கி தர மாட்ற, நான் சாப்பிட போறேன்னு சொன்னாலும் வேணான்னு சொல்ற. அது இல்லாம கல்யாணி விட்டு சாப்பாடுனா ரொம்ப ருசியா இருக்கும். ஒரு புடி பிடிச்சிட்டு வந்துடுறேன். எதனா பண்ணு. அப்போ எனக்கு சேர்த்து விஷ் பண்ணிடுடா. ஏன்டா தினேஷ், இங்க இத்தனை பேர் இருக்காங்களே, இதுல யாருடா ஜீவி? இத வந்துட்டால. நீ சொல்லுடா. டேய், நீயாவது அந்த பிள்ளைகிட்ட பேசியிருக்க. அந்த பொண்ணு வயசு கூட எனக்கு தெரியாது, என்கிட்ட கேட்டா? அதுவும் சரிதான். இப்ப எப்படா ஜீவியை கண்டுபிடிக்கிறது? சரி, நான் ஸ்டேஜுக்கு போயிட்டு உங்களுக்கு விஷ் பண்ணிட்டு வரேன். விஷ் பண்றதுலே குறியா இருக்கே. டேய், நீ எதுக்கு ஸ்டேஜுக்கு போறன்னு தெரியும். டேய் சிரிக்கதுடா, உன் கள்ளத்தனம் என்னன்னு தெரிஞ்சு போச்சு. யாருன்னு தெரியல, அவங்களுக்கு விஷ் பண்ண இவ்வளவு மும்மரமா நிக்கும் போது நினைச்சேன். ஸ்டேஜுக்கு போயிட்டு அவங்களுக்கு விஷ் பண்ற மாதிரி அப்படியே கொஞ்ச நேரம் அங்க நின்று சுத்தி முத்தி பாப்ப. அப்ப அந்த பிள்ளை உன்னை பார்த்துட்டு ஐயோ அஜய் அண்ணாவா அப்படின்னு வந்து உன்கிட்ட பேசும். அதுக்கு தானே. அப்படி கூட சொல்லலாம். அப்படி கூட இல்லடா, அதான் உண்மை. இந்த ஐடியா கூட நல்லாதான் இருக்கு. கள்ள பையன்டா நீ. சொல்லுடி, அஜய் அண்ணா எதுனா சொன்னாரா? ஆமா சொன்னாரு. என்ன சொன்னாரு? நிறைய என்னென்னமோ சொன்னாரு. ஏண்டி? நிறைய என்னென்னமோ சொன்னாரு. வரேன்னு சொன்னாரா? இல்லையே. இல்லையா? ஒரு ஃப்ளோல என்ன சொன்ன மாதிரி ஞாபகம் இருக்கா? இல்லடி, அப்படி எதுவும் சொல்லலையே. என்ன சொல்ற? ஆமாடி, நானும் கேட்கல, அவரும் சொல்லல எப்போ வரேன்னு. இதெல்லாம் ஒரு எமோஷனல உங்களை பார்க்கணும்னு சொன்னியா? நீ ஆசைப்பட்டது நடக்க போகுது ஜீவி. என்னது? என்னடா? எனக்கே ரொம்ப ஷாக்கா இருக்கு. உனக்கு? சரி, எதுக்கு இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல. ஐயோ, இப்போ என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. சரி ஜீவி. ஒண்ணும் இல்ல. கவி, என்னடி? அது வந்து ஏண்டி இப்போ அஜய் அண்ணா உன் முன்னாடி வந்து நின்னா நீ என்ன பண்ணுவ? என்னடி கேக்குற? சொல்லுடி. இப்போ வந்து உன் முன்னாடி நின்னா நீ என்ன பண்ணுவ? அவர் வந்து நான் என்ன பண்ணுவனா? அதுவும் இப்போ? ஆமா இப்போ. போடி, அதுக்கு சான்ஸே இல்ல. அவர் லண்டன்ல இருக்காருடி. அவர் எப்படி இப்போ? அதுவும் இங்க? அப்படியே வந்தா வந்துட்டாரு. நீ என்ன பண்ணுவ? ஓடி போய் கட்டி பிடிச்சு அழுவியோ? இல்ல, என்ன அந்த நிலைமையில அவரை பார்க்க கூடாது. அப்படிலாம் நடக்கவே கூடாது. என்ன அந்த நிலைமையில பார்த்தாருன்னா அவரால் தாங்கிக்க முடியாது. நல்ல வேலை அவர் அங்க இருக்காரு. இல்ல ரொம்ப உடஞ்சு போயிடுவாரு. இந்த என்கேஜ்மெண்ட் நடக்காதான். ஆனா நான் இன்னொருத்தர் பக்கத்துல பொண்ணா இருக்கிறத பார்த்தா அவருக்கு எந்த அளவுக்கு வலிக்கும் அத நினைச்சு கூட என்னால பார்க்க முடியல. இப்படிலாம் நடக்க போதுன்னு சொல்லவே எனக்கு தைரியம் இல்ல. அப்படி இருக்கும்போது
என்னாலையும் அதை தாங்கிக்க முடியாது. ஏய் ஜீவி, நீ தேங்க்ஸ் சொல்றதெல்லாம் வேஸ்ட் ஆகிட்டு. அஜய் அண்ணா வராரு. போடி, சும்மா சொல்லாத. அவர் எப்படி? ஏய் ஜீவி, அவர் தாண்டி. கவி, வர உனக்கு விளையாட்டு அதிகமா போயிடு. அடியே, நான் தான் சொல்றேன்ல, அஜய் அண்ணா தான். போடி, வேற என்ன பார்த்து அவன் நினைச்சுக்கிட்டியோ? எனக்கு கண்ணா தெரியல. நான் தான் சொல்றேன் அஜய் அண்ணானே. சின்னடி சொல்றேன், அவர் என்ன பக்கத்துல இருக்காத நினைச்சது வர. ஆனா வந்துட்டாரே. இதெல்லாம் சினிமால பாத்துருக்கோம். கல்யாணம் இல்ல நிச்சயம் நடக்கும்போது கரெக்ட் டைமுக்கு ஹீரோ வந்து ஹீரோனே தூக்கிட்டு போவாரல்ல, அப்படிதான் இங்க நடக்க போகுது போல. அடியே, இதெல்லாம் மண்டையில அடிபட்டுட்டாடி. சின்னடி பேசிட்டு இருக்க. படமா கல்யாணமா நிச்சயமா தூக்கிட்டு போவாரா? இப்ப அப்படிதான் நடக்க போகுது. உன்னை வந்து குண்டு கட்டா தூக்கிட்டு போக போறாரு. ஒருவேளை இது அவங்க அண்ணன் போட்ட பிளானா இருக்குமா? பொடி, உனக்கு என்னமோ ஆச்சு. அதுக்கு தான் அவங்க கிட்ட பேசதான்னு சொன்னேன். இப்ப பாரு, அவன மாதிரி என்னமோ வளர்ந்துட்டு இருக்க. நான் வளரனா? இப்ப உனக்கு தான் என்னமோ ஆக போகுது. நீ நம்பல? இப்ப பாரு, உன் முன்னாடி வந்து நிக்க போறாரு. அப்ப நீ வாய் பழக்கத போற. உன் அத்தை பெண்ணு கிராமத்தை போட்டுட்டு அஜய் உன்னை தூக்கிட்டு போக போறாரு. மொத்த ஃபேமிலி ஷாக்ல உறைஞ்சு போக போறாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்திலே இந்த இடம் கலவர பூமியா மாற போகுது. சேடி, சுவளா நல்லா தான் இருந்த. இப்ப என்னடி ஏதோ அடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்க? ஓ நானா? நம்பல. 2 minutes wait baby. அப்புறம் நீயே பார்க்க தான போற. என்னமோ பொடி. நீ தான் சொன்னல அஜய் நாம பார்க்கணும்னு. அதான் அவர் காதை விழுந்துட்டு போல பறந்து வந்துட்டாரு. ஆளு பார்க்க கொஞ்சம் மரட்டு பேசிட்டே இருப்பா படி. ஆனா தன் காதலிக்கு ஒண்ணுனா இப்படி சொல்லாம கொள்ளாம வராரு பாத்தியா? மாப்பிளைக்கு அவ்வளவு அளவு. ஆனா என்ன சிரிச்சுட்டே வராரே. நியாயமா பார்த்தா இவர் கோவம் பண்ணணும். இல்ல சோகமா முகத்தை வச்சிருக்கணும். ரெண்டுமே நாம எதுக்கு சிரிச்சிட்டு வராரு? அதான் கொஞ்சம் இடிக்குது. ஓ, இதுதான் தும்ப ஒரு வேலையே சிரிங்க. ஓஹோ, அதான் சிரிச்சிட்டே வராரா? ஜீவி, உனக்கு பேர் அதிர்ச்சி காத்திருக்குடி. கௌதம் அண்ணி, கௌதம் தம்பி வந்திருக்காரு. எப்போ வந்தாரு? உங்களுக்கு கால் பண்ணும்போது கூட நீங்க சொல்லலையே கௌதம் தம்பி ஊருக்கு வந்திருக்காருன்னு. இல்ல நீ இன்னைக்கு தான் வரேன்னு சொன்னான். நான் அஜய் அப்பாட்ட சொன்னேன், இந்த மாதிரி ஜீவிக்கு நிச்சயதார்த்தம் வைக்கிறாங்க, நான் அங்கே போறேன்னு. நீங்களும் அங்கேயே வந்துருங்கன்னு அஜய் அப்பா சொல்லியிருப்பார் போல. அதான் கௌதம் வந்திருக்கான். சரிங்க நீ. ஆனா என்ன அண்ணா வரலையே? இப்பதான் கால் பண்ணாரு, பக்கத்துல வந்துட்டாரா. இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு. சரிங்க நீ. ஹலோ பாஸ். என்ன ஸ்ட்ரைட்டா ஜீவி கிட்ட வருவார்னு பார்த்தா மாப்பிள்ளை கிட்ட போறாரா? ஓ, அவர்கிட்டயே மேட்டர் ஓபன் பண்ண போறாரா? இருக்கலாம், அவர் பண்ணக்கூடியானதான். ப்ரோ, கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ ப்ரோ. நீங்க? கௌதம், அசோக் ஃப்ரெண்ட். ஓ, ஐ எம் மதிமாறன். அசோக் ஃப்ரெண்டா நீங்க? ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸோ? அப்படி கூட வச்சுக்கலாம். 1 மந்தா நானும் அப்படிதான் ஃபீல் பண்றேன். அது என்ன 1 மந்தா? அது அப்படித்தான். அப்புறம் சொல்றேன். ஆனா அசோக் தான் எங்க இருக்காருன்னு தெரியல. கால் பண்ண கட் பண்ணி விடுறாரு. இங்க தானே இருந்தான், நான் கூட பார்த்தேனே. இப்போ ஏன்னா ஹாஸ்பிட்டல் வந்து கால் வந்திருக்கும், அதான் மெயில் செக் பண்ண போயிருப்பான். வந்துடுவான். சரிங்க ப்ரோ. அப்புறம் பொண்ணுகிட்ட பேசிக்கலாமா? ஷூர் ப்ரோ, பேசலாம். ஆமா, இவங்கள முன்னாடி தெரியுமா? தெரியும். 2 ஹவர்ஸா? என்ன 2 ஹவர்ஸாவா? என்ன சொல்றீங்க? ஆமா ப்ரோ, நான் தான் உங்களை கூட்டிட்டு வந்தேன். ஓ அப்படியா? தேங்க்யூ, ரொம்ப நன்றி பாஸ். கரெக்ட் டைம் கூட்டிட்டு வந்திருக்கீங்க. நீங்க போயிட்டு பேசுங்க. தேங்க்யூ ப்ரோ. இவ்வளவு நேரமா என்ன பேசிட்டு இருக்காங்க? என்னமோ பேசுறாங்க, ஆனா என்ன பேசுறாங்கன்னு கேக்குறியே. அப்படி என்ன பேசுறாங்க? அத சிரிச்சுக்கிட்டே பேசுறாங்களே. வேற என்ன? ஒருவேளை இப்படி இருக்குமோ? அஜய் அண்ணா, மாப்பிள்ளை கிட்டப்ல ரொம்ப அழகா இருக்கீங்க. ஆனா இந்த நிச்சயம் நடக்காது. ஜீவி மாமா, நிச்சயம் நடக்காதா? அத சொல்ல நீ யாரடா? அதுக்கு அஜய் அண்ணா, நான் தான்டா ஜீவியை கல்யாணம் பண்ணிக்க போறவன். அவ ஏன் ஆளுடா. ஜீவி மாமா, டேய், அவ என் அத்தை பொண்ணுடா. எங்க வந்து யார்கிட்ட? அஜய் அண்ணா, அதான்டா உன்கிட்ட சொல்றேன். நீ ஏன் விலகிடு? இல்ல ஜீவி மாமா, இல்லனா என்னடா பண்ணுவ? உன் முன்னாடியே அவளுக்கு மோதிரம் போறடா. உன்னால முடிஞ்சத பண்ணிக்கோ. அஜய் அண்ணா, டேய் அடங்கடா. அதுக்கு முன்னாடியே அவளை நான் தூக்கிட்டு போயிடுவேன். ஜீவி மாமா, ஓ, நீ தூக்கிட்டு போற வரைக்கும் என் கை என்ன பிள்ளைங்க படிச்சிட்டு இருக்குமா? அவளை தொட்டு போறடா, அப்புறம் தெரியும். அஜய் அண்ணா, அவளை தொடர்ந்து என்னடா, உன் கண்ணு முன்னாடியே அவளை தூக்கிட்டு போறேன்டா. இப்படிதான் பேசியிருப்பாங்களோ? இருக்கலாம், யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாதுன்னு சிரிச்சுக்கிட்டே பேசுறாங்க.
ஹலோ ஜிஎம் ஹாய் உங்களை தான். கவி எனக்கு என்னமோ ஆகிட்டடே. ஏ கவி எனக்கு ஜிஎம் வாய்ஸ் கேக்குதுடே. ஏன் கவி என்னோட மன பிரமையா இருக்குமா? பிரம்மதான். அப்படியே கொஞ்சம் திரும்பி பாரு, பிரம்மையெல்லாம் பறந்து போயிடும். என்ன சொல்ற? ஹலோ ஏ கவி மறுபடியும் கேக்குதுடே. உனக்கு மட்டும் கேட்கலாமா? எனக்கும் தான். உன்னோட மன பிரமையில கேட்ட வாய்ஸ் எனக்கு கேக்குது. அதான் கொஞ்சம் திரும்பி பார்த்துட்டு அப்புறம் சொல்லு. ஜிஎம் நான் தான் சொன்னல, வாய பறந்துக்கிட்டியா? நான் வருவேன்னு எதிர்பார்க்கல. என்ன பார்த்ததும் ரொம்ப ஷாக் ஆகிட்டீங்க போல. அண்ணி சொல்லாதே. என்னடி பார்த்துட்டே இருக்கீங்க? நல்லா முடி போகுதுல்ல, மோதிரம் எடுத்துட்டு போங்க. போயிட்டு பிள்ளைங்கிட்ட கொடுங்க. ஆதி நீ எடுத்துட்டு போ. என்ன நீங்க எடுத்துட்டு போங்க. மரகதம் எடுத்துட்டு போமா. சரிங்க. உனக்காக தான் நீ வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நீ உள்ள போன உடனே வெளியே வரும்னு தெரியும். அதான் நீ வெளியே வந்ததும் உன்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன். இதுல செம மேட்ரு என்னன்னா, நீ தனியா வந்தது தான். ஜெனி கூட வருவா இப்படி உன்னை தூக்குறதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அந்த மேட்ரை நீ எனக்கு ஈஸியாக்கிட்ட. தனியா வந்து இப்படி சிக்கிக்கிட்டியே. நான் நினைச்சதை அடியாம விட மாட்டேன்டி. நீ தான் என்கிட்ட இருந்து மிஸ் ஆகிட்டே இருந்த. ஆனா இவ்வளோ சீக்கிரம் என்கிட்டயே வந்து சிக்கவுன்னு நான் எதிர்பார்க்கல. எப்படி பார்த்தாலும் ரொம்ப ஹார்ட்டா இருக்கியே. உன்னை எப்படி தொடாம விட முடியும்? இப்படி ஒரு நாளுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா இவ்வளோ சீக்கிரம் வரும்னு நினைக்கல. உன்னை அணுவா அனுபவிக்கணும்டி. ஏன்னா உன்னை தேடி எவனும் வரமாட்டான். ஆகாஷ் ஒரு தொடர் நடுங்கி அவன் மச்சான் மிரட்டினதும் பயந்து போயிட்டான். அவனுக்கு நிச்சயம் நடக்கக்கூடாது. ஆனா எனக்கு நிச்சயம் நடக்கணும். அப்போதானே ஒன்ன தூக்க முடியும். அதான் ஆகாஷுக்கு இன்னும் கொஞ்சம் பீதி ஏற்றி விட்டு அவனை ஓட வச்சுட்டேன். இப்போ நான் உன்னை என்ன வேணாலும் பண்ணலாம். எவனும் கேட்க போறதில்ல. இன்னும் மயக்க தெரியல போலையே. தெரிய வச்சிடுவோம். நீ மயக்கத்துல இருக்கும்போது நீ கண்ணை திறந்திருக்கும் போதுதான் ஒன்ன. ஏ மீரா விழுந்துடுறி. ஏய் கண்ணை திறடி. மதி மயக்கத்திலே இருக்க போல. என்னம்மா கொஞ்சம் தெளிவா இருக்கிற மாதிரி இருக்கா? எல்லாம் சேஃப்டி நேரத்துல தான் இருக்கும். நீ ஒண்ணு கவலைப்படாத. ஏய் எழுந்திருக்காத, விழுந்துடுவ. என்னடா பண்ண? தலை சுத்துது, என்னால நிக்கவே முடியல. அதுக்கு தாண்டி சொன்ன எழுந்திருக்காதன்னு. ரொம்ப தலை சுத்துதோ? அப்படியே வந்து நெஞ்சு மேல சாஞ்சிக்கோ. ஏ வேணாண்டி, விழுந்துடுவ. விழுந்து அடிபட்டுரும். உனக்கு அடிபட்ட என்னால தாங்கிக்க முடியாது. போலாமே. நைட்டு இருந்துட்டு மார்னிங் போலாம். இங்க பாருடி, ராத்திரி முழுக்க நான் சொல்றது கேட்டு நடந்தா எந்த சேதாரமும் இல்லாம மார்னிங் போலாம். அப்படி இல்ல இங்க என்ன வேணாலும் நடக்கலாம். உன்னை காயப்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நீ நடந்துக்கிட்ட பொறுத்துதான் இருக்கு. புரியுதா? என்ன பண்ண? என்னால நிக்கவே முடியல. நானும் போலாம் தானே சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடி நீ என் கூட இரு. தாராளமா போலாம். அது ஒண்ணும் இல்ல, சும்மா உனக்கு கொஞ்சம் ட்ரக்ஸ் கொடுத்த அதான். இல்லைன்னா தான் என்ன நடக்கணும் தெரியுமே. அன்னைக்கே பார்த்துட்டல, அதான் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா இருக்கட்டும்னு கொடுத்த. அது அந்த அளவுக்கு பாதிக்காது. இருந்தாலும் நீ ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்றல, அதனால கொஞ்சம் எஃபெக்ட்ஸ் அதிகமா இருக்கலாம்.
நீ ரொம்ப அழகிதான், உனக்கு இவ்வளவு திமிரு இருக்கலாம். ஆனா நீ என்ன அடிச்சு அசிங்கப்படுத்த என்னால மறக்க முடியலடி. வேணாம் ஜெகன், என்னை விட்டுடு. ஐயோ, உன்னை பார்த்தாலே செம்ம போதை ஏறுதுடி. ட்ரக்ஸ் சாப்பிட்டா கூட இந்த அளவுக்கு போதை ஏறாது. ஆனா உன்னை பார்த்தாலே செம்மைய போதை ஆகுது. கையை விடுடா, என்னை டச் பண்ணாத. என் மதிக்கு மட்டும்தான் என்னை தொடர உரிமை இருக்கு. நீ என்னை தொடாத, என்னை விடு, நான் போகணும். ம், இப்பதான் தெரிஞ்சது அவ மேல உனக்கு தீராத காதலாமே. ஆ, இருக்கட்டும் இருக்கட்டும். ஆனா எனக்கு உன் மேல தீராத ஆசைடி. உன்னை பார்க்கும் போதெல்லாம் உன் கூட இருக்கணும்னு தோணும். ஆனா நீ தான் அதுக்கு இடம் கொடுக்கலையே. இப்போ இந்த நைட்டு எனக்கானதுடி. இந்த நைட்டு போதும் என் ஆசை தீர்த்துக்க. என் ஆசை தீர உன்னை அனுபவிச்சுக்கிறேன். அப்புறம் உன் மதிக்கே எல்லா உரிமையும் கொடு. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேணாம் ஜெகன், இப்படிலாம் பண்ணாத. என்னை விட்டுடு, நான் மதிக்கிட்ட போகணும். என்னை விட்டுடு. மதிக்கிட்டு தானே நானே கூட்டிட்டு போறேன். அதுக்கு முன்னாடி நான் சொல்ற மாதிரி நடந்துக்கோ. உனக்கு எந்த சேதாரமும் இல்லாம நான் பாத்துக்கிறேன். எனக்கு நீ வேணும். என்னை கோவப்படுத்தாம நீயும் உன் ட்ரெஸ்ஸை கட்டிட்டு பெட்ல படு. பொறுக்கி நாயே, என்னை விடுடா. இங்க பாருடி, நீ மத்த பொண்ணுங்க மாதிரி இல்ல. உன்னை அடிக்க கூட தோண மாட்டேங்குது. பூ போல மென்மையா இருக்கும் உடம்ப காயப்படுத்த கூடாதுன்னு நினைக்கிறேன். இல்ல, நான் இப்படிதான் அடம் பிடிப்பேனா, நான் இதை விட ரொம்ப மோசமா நடந்துக்கிற மாதிரி ஆகிடும். நீ வேற புதுசு. நான் கூட மதி கடிச்சு வச்ச பழம்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்குதான் தெரிஞ்சது யாரும் கடிக்காத பழம் நீன்னு. இப்படி ஃப்ரெஷ்ஷா என்கிட்ட வந்திருக்க. உன்னை பூ போல நடத்தணும்னு நினைக்கிறேன். அதுக்கேத்த மாதிரி நீயே கொஞ்சம் இருந்தனா. ப்ளீஸ் ஜெகன், என்னை விட்டுடு. என்ன ஒன்றும் பண்ணிடாத, நான் போகணும். பின்னாடி சும்மா அதே சொல்லிட்டு இருக்க. இன்னைக்கு கிடைச்ச இந்த சான்ஸை நான் மிஸ் பண்ணிடுவேனா? போய் படிடி. வேணாம் ஜெகன், இப்படிலாம் பண்ற. ப்ளீஸ் ஜெகன், என்னை விட்டுடு. அச்சோ, அழுது ரொம்ப சோர்ந்து போயிட்டு போல. பரவாயில்ல, இதுவும் நல்லதா இருக்கு. இப்படி பார்க்கவும் அப்படியே உள்ளுக்குள்ள ஒரு மாதிரி சிப்புன்னு ஏறுது. இவ்வளவு ஹாட்டா இருந்தா இப்படி உன்னை தொடம்ப விட முடியும்? நீ ஒத்துழைச்சுன்னா 2 பேருமே சந்தோஷமா இருக்கலாம். அப்புறம் மார்னிங் நைட்டு நடந்ததே மறந்துடலாம். நீ உன்னோட வேலையை பாரு, நான் என்னோட வேலையை பார்க்கறேன். அவ்வளோதான். அதை விட்டுட்டு வேணா ஜெகன் ப்ளீஸ் என்னை விட்டுடு, நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா எப்படி? அப்படியே சொல்லி நான் விட நான் என்ன நல்லவனா? ரொம்ப ரொம்ப கெட்டவன். அது பொண்ணுங்க விஷயத்துல சொல்லவே வேண்டாம். அது உன்ன மாதிரி ஒரு பொண்ணு செம்ம கட்ட தெரியுமா? நீ உன்னை மிஸ் பண்ணவனா? நீ மயக்கத்தில் இருக்கும்போதே உன்னை என்ன வேணாலும் பண்ணியிருப்ப. ஆனா எனக்கு அது மேட்ரு இல்லை. நீ கண்ணை திறந்திருக்கணும், அதான் எனக்கு வேணும். ஏன் தெரியுமாடி? மதிக்க சொந்தமான உன் உடம்ப நான் சொந்தமாக்கறத நீ பார்க்கணும்டி. நீ வழியில துடிக்கணும், அதாண்டி எனக்கு வேணும். அன்னைக்கு நைட்டு நீ என்ன அடிச்சல, அந்த வழியை விட உன்னை மிஸ் பண்ணிட்டேன்னு வழிதான் அதிகமா இருந்தது. அதான் இன்னைக்கு மொத்தமா தீர்த்திடலாம். முடிஞ்சா இப்ப தடுத்து பாருடி. ப்ளீஸ் ஜெகன், என்னை இது பண்ணிடாத. நான் மதிய பார்க்கணும், நான் மதிக்கிட்ட போகணும். என்னை விட்டுடு, என்னை தொடாத. அவன் தான் நீ வேணா இன்னொருத்தைய கல்யாணம் பண்ண போறானே, அப்புறம் என்ன அவன்கிட்ட போகணும்னு சொல்ற? ஏன் என்கிட்ட வரமாட்டியா? ஓ சாரி, உன்கிட்ட சொல்ல மறந்துட்டேன். உன்கிட்ட ஒரு ரகசியம் சொல்லவா? மதி இருக்கல்ல, மதிக்கு இந்த என்கேஜ்மெண்ட்ல சுத்தமா இஷ்டம் இல்ல. ஏன்னு கேட்க மாட்டியா? சரி விடு, நானே சொல்றேன். அவனுக்கு உன்னதான் பிடிச்சிருக்கான். அவன் வாயிலே சொன்னது நானே கேட்டேன். மதி, என்னடி தனியா விட்டுட்டு போலான்னு நினைச்சிட்டியோ? அன்பே உயிராய் தொடுவேன் உன்னை தாலாட்டுதே ரொம்ப சந்தோஷமா இருக்கமா?
தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. மதி அடி வாங்க போற. என்ன இது புது பழக்கம்? நான் என்ன தனியாக அழுதேன். விடியும் வரை கனவின் நிலை உனதாய் இங்கு தினம் ஏங்குது மனம் உருகிடும் நிலை. அவன் உன்னதான் லவ் பண்றானா, நீ இல்லாம அவனால இருக்க முடியாதான். இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? ஆனா எனக்கு உன்னை மோசம் பண்றதுலதான் சந்தோஷம். நீ தினம் தினம் இத நினைச்சு சாகணும்டி. மதிக்கு நான் உண்மையா இல்ல, நான் கெட்டு போனவ. அந்த குற்ற உணர்ச்சிலே நீ இருக்கணும்டி. என்ன அடிச்சதுக்கு இதாண்டி உனக்கு தண்டனை. வேணாம் ஜெகன், அப்படிலாம் பண்ணிடாத. நான் உன்னை அடிச்சதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்ன விட்டுடு. அன்னைக்கு நீ என்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டதா நான் உன்னை இப்ப வேணாம் ஜெகன், வேணாம். இதுக்காக நான் உன்கிட்ட எத்தனை டைம் வேணாலும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்ன விட்டுடு. இன்னைக்கு அந்த தப்ப சரி பண்ணிடலாம். அதுக்கு தானே உன்னை தூக்கிட்டு வந்திருக்கேன். நீ அடிச்சது இங்க வலிக்குதுடி. அதுக்கு மருந்து உன் உடம்பு தான். மதி உன்னை தொடரப்பலாம் நான் உன்னை தொட்ட தண்டு ஞாபகம் வரணும். சின்னுக்கு உன் நிம்மதியை கெடுக்கணும். அதான் வேணும். இங்க நீயும் நானும் மட்டும்தான். உன்னை காப்பாத்த யாருன்னா வருவாங்கன்னு கனவுல காணாத. இங்க சுத்தி யாருமே இல்லை. நீ என்னதான் சத்தம் போட்டாலும் யாரும் வரமாட்டாங்க. இப்ப என்ன ஷோக் பண்றது? டோர் உடைக்க கூட முடியாது. ஸ்டீல் டோர் ஓபன் பண்ணவும் முடியல. நீ இது எப்படியாவது ஓபன் பண்ண பாரு. நான் பின்பக்கமா போய் பாக்குறேன் எதுனா வழி இருக்கான்னு. ம் சியம், நீங்க எப்படிங்க வரணும் என்கிட்ட சொல்லவே இல்லையே. ஆனா நீங்க ரொம்ப ஃபாஸ்ட்டுங்க. சொல்ல வேணா பாத்தீங்களா நீங்க தான் பொண்ணுன்னு. எனிவே கங்க்ராச்சுலேஷன்ஸ். அஜய் அண்ணா. மதி, அம்மா இந்த மதி நல்ல நேரம் முடிய போகுது. மோதிரம் போடு. அம்மா தேங்க்ஸ்மா. உங்ககிட்ட இருந்து இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. எனக்காக இது எல்லாம் ரொம்ப ரொம்ப நன்றிமா. மதி, நீ சந்தோஷமா இருக்கல? ம் ரொம்ப சந்தோஷமா இருக்கம்மா. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. மதி அடி வாங்க போற. என்ன இது புது பழக்கம்? ஐயோ அம்மா, நான் நினைச்சு கூட பார்க்கலாமா நீங்க இப்படி ஒண்ணு பண்ணுவீங்கன்னு. நான் சொல்லாமலே என் மனசை புரிஞ்சுக்கிட்டு எனக்காக இதெல்லாம் இன்னுமே என்னால அதை நம்பவே முடியலம்மா. கனவு மாதிரி இருக்கு. உன்னை புரிஞ்சுக்கிட்டதாலதான் நீ ஆசைப்பட்ட மாதிரியே இதெல்லாம். தேங்க்யூ சோ மச்மா. விட்ட நன்றி சொல்லிக்கிட்டே இருப்ப போலியே. ஏன்? நான் அவ்வளவு ஹாப்பியா இருக்கேம்மா. எல்லாம் உங்களால மட்டும்தான். சரி, போதும் போதும். மோதிரம் போடு. ம் சரிம்மா. இந்த பார்வை ஏன் இப்படி கொள்ளுது? இந்த பார்வையில ஏதோ ஒண்ணு ஆழமா இருக்கிற மாதிரி இருக்கு. இல்ல எனக்கு தான் அப்படி தோணுதா? சே, அப்படிலாம் தோணக்கூடாது. இவங்க இன்னொருத்தவங்களுக்கு மனைவியாக போறாங்க. ஐயோ, என் புத்தி எப்படிலாம் போகுது? உங்க ஜோடி பொருத்தம் செம்மையா இருக்குங்க. சும்மா சொல்லல, உண்மையிலுமே. சின்ன ஜோடி பொறுத்த செம்மையா இருக்கா? இப்ப என்ன சிரிச்சுக்கிட்டே இருக்காரு? இந்த அவங்க ஆளுக்கு எங்கேஜ்மெண்ட் நடக்க போகுது. இவருக்கு கொஞ்சம் கூட வருத்தப்படாம சிரிச்சிட்டு இருக்காரு. இத்தனை பேரு ஜோடி பொறுத்த செம்மையா இருக்கா. இவர் தெரிஞ்சு பண்றாரா இல்ல தெரியாம பண்றாரா? ஐயோ, எனக்கு மண்டை கொடையுதே. அஜயண்ணா, கொஞ்சம் அப்படி வரீங்களா? இருங்க, ரிங் சேஞ்ச் பண்ண போறாங்களா? பாத்துட்டு போலாம். அஜயண்ணா, என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? இங்க எங்கேஜ்மெண்ட் நடக்க போகுது. ஆமா தெரியுமே, எங்கேஜ்மெண்ட் நடக்க போகுது. அப்புறம் ஏன் இப்படி? ஏன்னா என்ன கேக்குறீங்க? இந்த மாதிரி ஃபங்க்ஷனா நான் பார்த்ததே இல்ல. அதான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். ஆர்வமா இருக்கீங்களா? அண்ணா, கொஞ்சம் நீங்க அப்படி வாங்க. இருங்க, ரிங் மாத்தட்டும், அதுக்கப்புறம் போலாம். அஜயண்ணா, ரிங் மாத்தினா பாதி கல்யாணம் முடிஞ்ச மாதிரி. ம் ஆமா, எனக்கு தெரியுமே. சூப்பர்ல. சூப்பரா? அண்ணா தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? இப்ப ரிங் மாத்துறதால உங்களுக்கு எது பிரச்சனை இல்லையா? சூப்பர்னு சொல்லிட்டு இருக்கீங்க. எனக்கு என்ன பிரச்சனை? இது நடக்கிறதால ஐ எம் சோ ஹாப்பி. இன்ட்ரெஸ்டா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அஜயண்ணா, விளையாட்டு போதும். விளையாடலனா என்னமா பேசுற நீ? இப்படி என்ன சும்மா விளையாட்டு தானே பேசிட்டு இருந்தீங்க. எங்களுக்கு தெரியும். நாங்க ரொம்ப ஃபீல் ஆகிட்டோம். போதுங்களா?
என்ன சொல்றீங்க? நான் இதுக்கு உங்க கூட விளையாட போறேன்? இல்ல எனக்கு புரியல. ரியலி இந்த மாதிரி ஃபங்க்ஷன் நான் பார்த்தது இல்ல. அதை பார்க்க தான் ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இதுல என்ன விளையாட்டுக்கு இருக்கு? உங்ககிட்ட நான் சீரியஸா தான் பேசிட்டு இருந்தேன். விளையாட ஒண்ணுமே இல்ல. உண்மை காதல் யாரென்றால் உண்மை உண்மை சொல்வேனே, நீயும் நானும் பொய் என்றால் காதலை தேடிக் கொள்வேனே. இங்கே மதி முதல் எடுத்து போட்டு விடுப்பா. சரிம்மா. ஜீவி நகர்ப்பாய் கொழுந்து விட்டெறிந்தேன், அணைந்த பின்பும் இருந்தேன், காலை பணியாக என்னை மாறிக்கொண்டாய். நேரம் கூட எதிரியாகிவிட, யுகங்களாக வேதம் மாறிவிட, அணைத்துக் கொண்டாயே பின்பு ஏனோ சென்றாய். கவி இத கரெக்ட். இப்பதான சரியான முடிவு எடுத்திருக்க. அவர் என்கிட்ட பேசுறத வச்சு நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். இப்பதான தெரியுது அவர் என்கிட்ட தம்பியோட ஃப்ரெண்டு என்னதான் பழகி இருக்காரு. நான் தான் அதை என்னென்னமோ புரிஞ்சுக்கிட்டு பைத்தியக்காரி. அவருக்காக தானே இதை வேண்டான்னு முடிவு பண்ண. அவர் மனசுல நான் இல்லாத போது இது எதுக்கு? அம்மாவுக்காக இதை நான் பண்ணிக்கிறேன். அம்மாவது ஹாப்பியா இருப்பாங்களா? எனக்கு அது போதும். வேண்டாம் ஜீவி, நீ தப்பான முடிவு எடுக்கிற. இல்லடி, இப்பதான் நான் கரெக்டா முடிவு பண்ணிருக்கேன். தெளிவா இருக்க. எந்த நம்பிக்கையில இதை நிறுத்த நினைச்சல எனக்கு தெரியல. ஏன்னா நானும் சொல்லல, அவரும் சொல்லல. அப்புறம் எதுக்கு இந்த மாதிரி? எனக்கு புரியல. வேண்டாம். இல்ல ஜீவி, வேண்டாம். அது நான் சும்மா விளையாடுறான்னு நினைக்கிறேன். நீ இதை தப்பான முடிவு எடுத்துக்காத. விளையாட ஒண்ணுமே இல்லையே கவி. விளையாட கூட எப்படி கவி? அவர் தெளிவாதான் இருக்காரு. நான் தான் பைத்தியக்காரி மாதிரி என்னென்னமோ யோசிச்சு இப்ப பாரு. வேண்டாம், நானே இப்ப தெளிவாகிடுவேன். ஒன்னும் பிரச்சனை இல்லை. அதான் அசோகத்தா இருக்காருல்ல, அவரை பார்த்து பாரு. ஐயோ, அவர் எங்க ஆளை காணோம். எங்க போயிருக்காரு? அஜயனா, உங்ககிட்ட இதை எதிர்பார்க்கல. ஜீவிய ரொம்ப கைப்படுத்திட்டீங்க. கிமியா, அங்க என்னடி நடக்குது? ஜீவி அழுகுறா? ஒண்ணுல நிபிதா, அது சும்மா கல்யாணம் நடக்க போகுதுல்ல, அதை நினைச்சு அழுகுறான்னு நினைக்கிறேன். இது என்ன கல்யாணமாடி? எங்கேஜ்மெண்ட் தானே, இதுக்கே அழுகணும்? சும்மா அழுகணும் தோணி இருக்கும் போல, அதான் அழுகுறா. என்ன நடக்குது பார்க்கலாம் இரு. ஐயோ வினோனா, கவி, அண்ணா அசோகத்தேங்க ஏமா அவன் கொஞ்சம் வெளியே போயிருக்கான். என்ன வெளிய போயிருக்காரா? ஐயோ பெரிய பிரச்சனைடா, சீக்கிரம் வாங்க. ஏன் கவி, என்னாச்சு? அது என்ன கேக்குறீங்க? அஜய் அண்ணா வந்திருக்காரு. ஜீவி அவங்க மாமா கிட்ட மோதிரம் போடுங்கன்னு சொல்றா. என்ன நடக்குதுன்னு தெரியலண்ணா. கௌதம் வந்திருக்கானா? அவன் எதுக்கு இந்த நேரத்துல வந்தான்? சரி வா, உன்னை நான் மட்டும்தான் காப்பாத்த முடியும். உன்னை மார்னிங் காப்பாத்துறேன். ப்ளீஸ் என்ன ஒண்ணும் பண்ணிடாத. மதி மதி மீரா, மதி, என்னாச்சுப்பா? மீரா, மீரா என் பக்கத்துல தானே இருக்கான். அப்புறம் எனக்கு மீராவுக்கு என்னமோ நடக்கிற மாதிரி தோணுது. அவ ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி எனக்கு ஏன் தோணுது? மீரா, மதி, மோதிரம் போடுப்பா. என்னாச்சு? சரிம்மா. எனக்கு இந்த ரிங்கு போட மனசு வர மாட்டேங்குது. மீரா தானே என் பக்கத்துல இருக்கா. அப்புறம் எனக்கு என்னென்னமோ தோணுது. மீராவுக்கு ஐயோ இல்ல, மீராவுக்கு ஏதோ தப்பா நடக்கிற மாதிரி தோணிட்டு இருக்கு. கடவுளே, என்ன இது? மதி மதி, போடாத. இது மீரா இல்ல, ஜீவி, உன் அத்தை பொண்ணு.
ஏய் வினோ, என்ன பிராங்கா? போடா, எல்லாருமே சேர்ந்து எனக்கு சர்ப்ரைஸ் கொடுத்துருக்கீங்க. என்ன இது பிராங்கலடா, உண்மையா அது அத்தை பொண்ணு ஜீவி தான். ஓடும் மேகங்கள் ஓய்வு கொள்ளலாம், மழையாய் பொழிந்தே தன் வாரம் தீர்க்கலாம், அழுதால் கூட தீரா சுமையே காதல் தீய கருகும் இமையே. போடா, நம்பிட்டேன். மதி, என்னப்பா மோதிர தவற விட்டுட்டீங்க? காதல் காதல் இனித்திடும் நரகமா, காதல் காதல் வலித்திடும் சொர்க்கமா. டேய், இவனா? இவன் எப்படி வந்தான்? இந்த இடம் இவனுக்கு எப்படி தெரியும்? எச்சுக்கல நாயே, யார் மேல கைய வைக்கிற? அண்ணா வேணா விட்டுடுங்கண்ணா, ரொம்ப வலிக்குதுண்ணா. பொறும்புக்கு நாயே, அதால தாண்டா அம்மன்கிட்ட திமிர சுத்திட்டு இருக்க. அதே வேலை செய்யாம கேட்டா அட்டிங்க இருப்புல. ஐயோ அண்ணா வேண்டாண்ணா, ரொம்ப வலிக்குது. ஏ, பொண்ணுங்கிட்ட தப்பா நடக்கும்போது வலிக்கலையோ? இன்னைக்கு எந்த பொண்ணுன்னு தொடரும் நினைச்ச? வேணாண்ணா வேணாம். ஆ அம்மா, இப்பதான் உன்னை பத்தி கேள்விப்பட்டேன். பரதேசி, போக்குற பொண்ணுங்கணும் பொட்டுக்கவனு கூப்பிடுவாமே. இனி உன் பொண்டாட்டிக்கிட்டே போக முடியாது. தொலைச்சிடுவேன். யார் மேல கைய வைக்கிற? தங்கச்சிட்டாவ. மீரா, ப்ளீஸ் என்ன தொடாத, என்ன விட்டுடு. மீரா, அண்ணம்மா எழுந்துரு. அண்ணலடா, அழாத. அண்ணா வந்துட்டல. அண்ணா, எனக்கு மதிய பார்க்கணும், மதி கிட்ட போகணும். போலண்டா, நீ அழாத. என் மேலையோட கைய வச்சா உன்னை உயிரோட விட மாட்டேன்டா. அண்ணா 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 அண்ணா. மீரா, 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 மீரா. டேய், 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 டேய். மீரா, அண்ணா, எனக்கு ஒண்ணும் இல்ல அண்ணா. மீரா, 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 மீரா. ஒரு நேசமேகம் உயிர் தீண்டும் நேரம் நான் மெதுவாய் கரைய, இவள் பாச பார்வையனில் வாழும் போது நான் அழகாய் தொலைய. போலீஸா? அதுக்குள்ளவா? சார் நான் ஒண்ணும் பண்ணல. டேய் பண்ணடா, எங்கடா சார் போறீங்க? சார் நான் ஒண்ணும் பண்ணல சார், என்ன விட்டுடுங்க. ஒண்ணும் பண்ணலனா எதுக்கு போலீஸ பார்த்து ஓடுறீங்க? சார் பயம் சார், போலீஸ்னா அதான். பார்த்தா அப்படி தெரியலையே. போலீஸ்னா பயம் சொல்ற, கத்தி ஒண்ணு கையில இருக்கே. சார் கைய விடுங்க, இல்ல கத்தியாலேயே கோடு போட்டுருவேன். ஓ, அவ்வளவு பெரிய ரவுடியாடா நீ? போலீஸ போட்டுவன்ற. சரிடா, போடுடா. சார் வேணாம் சார். என்னடா வேணா? நீ என்ன அவ்வளவு பெரிய பிஸ்தாவாடா? உள்ள வாடா, உனக்கு வேணான்ற அளவுக்கு நிறைய கொடுக்கறேன். அண்ணன் சார் வர சார். சுத்தமா அப்படியே பத்திரமா கூட்டிட்டு போயிட்டு உட்கார வைங்க, நான் வரேன். ஓகே சார். ராஜேஷ்,
அசோக், கண்ணன், சீக்கிரமா வாங்க. ஓயாமலே உயிர் கூத்தாடுதே. அசோக், சீனிக்கு என்னடாச்சு? சத்யா, வேர்க்காலிலும் என்னடா சொல்ற? கண்ணன், ஜீப் எடுத்துட்டு சீக்கிரம் வாங்க.